ஜூன் 2ஆம் தேதி விசாக தினத்திற்கான மாற்று விடுமுறை வழங்கப்படும். விடுமுறை குழப்பங்களுக்கு மனிதவள அமைச்சு விளக்கம். இவ்வாண்டின் விசாக தினமானது வரும் மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவதால் வழக்கமான சூழ்நிலையில் அதன் மாற்று விடுமுறை அடுத்த நாள் திங்கட்கிழமை வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் திங்கட்கிழமை மலேசியாவின் பேரரசர் பிறந்தநாளும் வருவதால் மலேசியர்களுக்கு கூடுதல் விடுமுறை கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அப்படியானால் ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாக தினத்திற்கான மாற்று விடுமுறை வழங்கப்படுமா என பலர் எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்றனர். இதுகுறித்து மனிதவள அமைச்சு வெளியிட்டுள்ள தகவலில் தீபகற்ப மலேசியாவில் உள்ள தனியார் துறை ஊழியர்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாக தினத்திற்கான அதிகாரப்பூர்வ மாற்று விடுமுறையாக அறிவித்துள்ளது. 1951ஆம் ஆண்டின் பொது விடுமுறை சட்டத்தின் பிரிவு 3 படி ஒரு பொது விடுமுறை வாராந்திர ஓய்வு நாளில் வந்தால் அடுத்த வேலை நாள் மாற்று பொது விடுமுறையாக அறிவிக்கப்படும். இந்நிலையில் ஜூன் 1ஆம் தேதி பேரரசரின் அதிகாரப்பூர்வ பிறந்தநாள் என்பதால் அது 1955 வேலைவாய்ப்பு சட்டத்தின் கீழ் தனியார் துறை ஊழியர்களுக்கு கட்டாய ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறையாகும். இதை வேறு நாளுக்கு மாற்றவோ மாற்றிடவோ செய்ய முடியாது. இதன் காரணமாக மாற்று விடுமுறையானது அடுத்த வேலை நாளான செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் பொது விடுமுறை நாளில் வேலை செய்ய வேண்டிய ஊழியர்களுக்கு 1955 வேலைவாய்ப்பு சட்டத்தின் கீழ் சிறப்பு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சு நினைவூட்டியுள்ளது. இதனிடையே சரவா மாநிலத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு மாறுபட்ட நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. சரவாக்கில் ஞாயிற்றுக்கிழமை வரும் விசாக தினம், பேரரசர் பிறந்தநாள் மற்றும் ஹரிகாவாய் ஆகியவை ஜூன் 1ஆம் தேதியை மையமாக கொண்டே அதே 2 நாள் காலப்பகுதியில் வருவதால் அங்கு புதன்கிழமை விசாக தின விடுமுறையாகவும் வியாழக்கிழமை அரிகாவாய்க்கான மாற்று விடுமுறையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை தனியார் துறை ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்துவதால் சரவா அரசு துறை ஊழியர்கள் தங்களது துறை சுற்றறிக்கைகளை பார்த்து வழிகாட்டுதலை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.